இப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் கோடீஸ்வரர் ஆக வேண்டும்? சரிங்களா? நான் ஏன் கோடீஸ்வரர் ஆகணும்னு நினச்சேன்? பல அவமானங்கள் இருந்துச்சு எனக்கு. சரிங்களா? வாழ்க்கையில் சில விஷயங்கள் என்னை துரத்தியது. சரிங்களா? அதனால் அவங்களுக்கு மீறி நான்லாம் வாழ்ந்து காட்டணும். நீ என்ன காரில் போகிறது, நானும் காரில் போய் காட்டுறேன் பாரு. நீ என்ன கார் வச்சுருக்க, இதே ஊருக்கு நான் வேறு புது கார் வாங்கி நான் வந்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே சின்ன வயசில் எனக்கு வந்த ஒரு விஷயம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய பாருங்க, ஏதோ ஒன்றை நாம் துரத்தணும். அப்போ ஒரு விஷயம், அப்போல்லாம் வெளிநாடுக்கு வந்து நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. கொண்டு வரும்போது வித்தியாசமாக ஒரு டேப் ரெக்கார்டர் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்து ஆசையாக இருக்குது, நம்ம எப்போ ஃபாரின் போகலாம், அட்லீஸ்ட் வேலைக்குனாச்சும் போகலாமான்னு பாஸ்போர்ட் எடுத்தோம். அந்த பாஸ்போர்ட் எடுக்க 100 ரூபாய்க்கெல்லாம் கஷ்டப்பட்டோம். 100 ரூபா அப்போ. ஆனால் அதுக்கப்புறம் பல லட்சங்கள் செலவு பண்ணி வெளிநாடு போயிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் ஏன் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். என் வாழ்க்கை சொன்ன மாதிரி நமக்கு பணம் வந்து பல வகையில் வந்து நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும், இல்லைங்களா, தைரியத்தை தரும். பாக்கெட்டில் உங்கள் பாக்கெட்டில் இங்கே ஒரு 50,000 இங்கே ஒரு 50,000 வச்சுட்டு போங்க, நடந்து போங்க, எப்படி இருக்கும் மனசு? தில்லாக இருக்கும் இல்லையா? தைரியத்தை கொடுக்கறதே பணம் தான் சார். வேகமாக ஓட சொல்லும், பாரு எது வேணாலும் மோதி பார்ப்போம், எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கும். பணம் இல்லைன்னா தயக்கம் வந்துடும், பேச பயம் வந்துடும், பயம் உங்களை விரட்டும். பயம் தாங்க நமக்கு பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு என்ன பயம், இதில் போடலாமா, அதில் செய்யலாமா, இங்கே போகலாமா, அங்கே வரலாமா, பயம் பயம் பயம். பயத்தை எப்போ தூக்கி எறியறீங்களோ, தைரியம் எப்போ உங்களுக்கு அதிக அளவு இருக்கோ, அப்பொழுதுதான் தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வந்தாதான் வெற்றியை உங்களை நோக்கி வரும். இதுதான் உண்மை. அப்போ ஏன் கோடீஸ்வரர் ஆகணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கு இல்லையா? வீடு கட்டணும் இல்லையா, சொகுசாக வாழணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும், அந்த மாதிரி வந்து கடன் நிறையா இருக்கும், நிறைய இருக்குது. அதனால் வந்து நான் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இது. இன்னொரு விஷயம், நான் சொன்ன மாதிரி இனி ஒரு முறை பிறக்க போவதில்லை. இந்த பிறவியில் எவ்வளோ சாதிக்கிறோம், எவ்வளோ உயரத்துக்கு போகிறோம், எவ்வளோ உச்சத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லை சார் அதெல்லாம் வேணாம் சார், நான் வாழ்ந்து எப்படிலாம் என்னை இறைவன் இழுத்துட்டு போகிறாரு போட்டோம் அப்படிங்கிறது வாழ்க்கை அல்ல. இறைவன் வந்து அதான் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் இருந்தால் லாட்டரி சீட்டு விழுன்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன செய்யணும்? முதல் லாட்டரி சீட்டு போய் வாங்கணும். அந்த முயற்சி கூட எடுக்க முடியாது என்றால் உங்களுக்கு எப்படி பணம் வரும்? பணங்கிறது நீங்கள் முக்கியமான ஒரு கருவிங்க. அது பல வகையில் உங்களை வந்து நான் சொன்ன மாதிரி தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். பணம் என்ன சொல்கிறாங்க, பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படிங்கிறாங்க. பணம் 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 முடியாதுங்கிறது யாரும் கிடையாது. இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே காலையில் 7 மணிக்கு பயிற்சினோன்னா வந்திருக்கீங்க. சரிங்களா? இதை நாங்கள் பெருசாக கொண்டு வந்திருக்க முடியும், பெரிய இதாக நாங்கள் 1000 பேருக்கு மீட்டிங்லாம் வச்சு நிறைய நடத்திட்டோம். நான் 400 மீட்டிங் நடத்திருக்கேன் இது வரைக்கும். பல தலைப்புகளில் 400 மீட்டிங் நடத்திருக்கேன். மீட்டிங் நடத்தியே நான் சம்பாதிப்பேன். ஒரு தடவை ஒரு ஆர்டிக்கல் படிப்போம், ஏதாவது ஒரு வளர்தொழில்னு ஒரு புக்கு நான் படிப்பேன். அப்போலாம் ஒரு ஏக்கரில் 5 லட்சம் லாபம் தரும் விதையெல்லா எலுமிச்சை சாகுபடி படிச்சோன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு எப்படி காசாக்கலாம், இதை வச்சு எப்படி காசாக்கலாம், ஓகே இதையே கருத்தரங்கமாக மாற்றுவோம். யார் எழுதினாரோ அந்த விவசாயியை கூப்பிடுவோம், பேங்க்கு கூப்பிடுவோம், இன்சூரன்ஸ் கூப்பிடுவோம், 4 பேர் கூப்பிடுவோம், 500 ரூபாய் வாங்குவோம், அதை அப்படியே ஒரு கருத்தரங்கமாக மாற்றலாம். முடிஞ்சு போச்சு. இறால் மீன் வளர்த்து லட்சாதிபதி ஆகலாம் அப்படின்னு ஏதாவது செய்தி பார்ப்பேன், அதை என்ன பண்ணுவேன், ஒரு கருத்தரங்கமாக. எனக்கு தெரியாது, ஆனால் பணம் சம்பாதிக்கிற திறன் தெரியும். அது சார் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு தான் பணம் சம்பாதிக்க முடியும்னா தேவையில்லை. நமக்கு யார் என்னென்ன சரிங்களா தொழில்நுட்பம் தேவையோ அவர்களை நம்ம பக்கத்தில் வைத்துக்க போகிறோம். அந்த நிர்வாகத்திறன் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு
நீங்கள் தொழில் தொடங்கணும், வெற்றி அடையணும்னா முடியாத விஷயம். அதற்கென்று இருப்பாங்க. இப்போ ஏன் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பல பேருக்குள்ள எண்ணங்கள் இருக்கும். நான் சொல்லிட்டேன், கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட கனவு, சரிங்களா? அந்த கனவில் பலருக்கு பலவிதமான ஒரு இலக்குகள் இருக்கலாம். ஆனால் இலக்கு இருக்க வேண்டும். நான் சொல்லிட்டேன், மறுபடியும் நாம் பிறக்க போவதில்லை, அந்த இலக்கு இருக்கணும், சரிங்களா? அதை நான் ஒவ்வொருத்தட்ட கேட்டோம்னா தனிப்பட்ட இதாக வரும். அதனால் ஏன் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை நான் அதுக்குள்ளே போக விரும்பல.